தொழிலாளர் உரிமைகளுக்கான போராட்டங்களுக்கு அனுமதி மறுப்பு கூடாது, ஜனநாயக போராட்டங்களை அங்கீகரிக்க வலியுறுத்தக்கூடிய தீர்மானம் என்பது சிஐடியினுடைய 16வது மாநில மாநாட்டில் முன்மொழியப்பட்டது. தமிழகத்தில் கூட்டங்கள் நடத்துவதற்கான அனுமதி என்பது மறுக்கப்படுகிறது. தொழிலாளர்கள் போராட்டங்களுக்கான அனுமதி மறுக்கும் போக்கு என்பது தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஜனநாயக குரல் வலையை நெரிக்கக்கூடிய இது போன்ற நடவடிக்கைகளை தமிழக அரசாங்கம் உடனடியாக நிறுத்த வேண்டும். மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளுக்காக, தொழிலாளர் நலன் சார்ந்த கோரிக்கைகளுக்காக தமிழகத்தில் தினந்தோறும் எண்ணற்ற போராட்டங்கள் என்பது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழக காவல்துறையை வைத்து போராட்டங்களை நசுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஆளுகின்ற அரசாங்கம் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. தாராளமய காலத்தில் தொழிலாளர்களது உரிமைகளை பறிக்கும் விதத்தில் காவல்துறை முதலாளிகளுடைய அடக்குமுறை கருவியாக தமிழக அரசாங்கத்தால் பயன்படுத்தப்படுகிறது. தொழிலாளர்கள் பணிபுரியும் நிறுவனங்களின் வாயில் கூட்டங்கள் நடத்துவதற்கு அனுமதி என்பது மறுக்கப்படுகிறது. தனியார் இடங்களில் போராட்டங்கள் நடத்தினாலும் கூட அவர்கள் தனியார் உரிமையாளர்கள் காவல்துறையால் மிரட்டப்படுகிறார்கள். அனுமதிக்கப்பட்ட இடங்களில் போராட்டம் நடத்தினாலும் கூட தொழிற்சங்கங்களுக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக உரிமைகள் என்பது மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தலைநகர் சென்னையை பொறுத்தவரை அரசின் கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் ஜனநாயக வழியில் நடத்தப்படக்கூடிய போராட்டங்கள், அறவழி போராட்டங்கள் தடுக்கும் விதமாக வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய போராட்டக்காரர்கள் ரயில்வே நிலையங்களில், பேருந்து நிலையங்களில் வழிமறித்து கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்யப்பட்டு மண்டபங்களில் அடைத்து வைக்கப்படுகிறார்கள். வெளியூர்களில் இருந்து வரக்கூடியவர்களது வீடுகளுக்கு காவல்துறை நேரடியாக சென்று மிரட்டக்கூடிய நடவடிக்கையும் கைது செய்யக்கூடிய நடவடிக்கையிலும் தொடர்ந்து தமிழக காவல்துறை ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. சாம்சங் தொழிலாளர்களது போராட்டம், சென்னை மாநகராட்சி 5-6 மண்டலங்கள் தனியார் மயத்திற்கு எதிரான தூய்மை பணியாளர்களது போராட்டம் என்பது, காத்திருப்பு போராட்டம் உள்ளிட்ட போராட்டங்கள் காவல்துறையினுடைய மனித உரிமை மீறும் செயலாக சென்னை மாநகரத்திலே அமைந்திருந்தது. அரசியல் கட்சிகள், தொழிற்சங்கங்கள் கொடி அப்புறப்படுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய சூழலிலும் கூட காவல்துறையும் உள்ளாட்சி அமைப்புகளும் தொழிற்சங்கங்களது கொடிகளை அப்புறப்படுத்தக்கூடிய தகவல் பலகைகளை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை தமிழக காவல்துறை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதேபோன்று சமீபத்தில் நடந்த கரூர் சம்பவத்திற்கு பின்பாக பொதுக்கூட்டம், பேரணி நடத்துவதற்கான வழிகாட்டும் நெறிமுறைகளை தமிழக அரசு உருவாக்கியிருக்கிறது. அந்த வழிகாட்டும் நெறிமுறைகள் என்பது கூடக்கூடிய கூட்டங்கள், நடத்தப்படக்கூடிய கூட்டங்களுக்கு முன் வைப்பு தொகை கொடுக்க வேண்டும், வரக்கூடிய நபர்களது எண்ணிக்கைக்கு ஏற்ப பணம் என்பது செலுத்த வேண்டும் என்ற அந்த வழிகாட்டுதல் ஜனநாயக உரிமைகளை பறிக்கக்கூடிய நடவடிக்கைகளாக அமையும். ஆகவே தமிழக அரசாங்கம் தமிழகத்தில் செயல்படக்கூடிய ஜனநாயக விரோத நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய காவல்துறையினுடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தி ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடியினுடைய 16வது மாநில மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானத்தை தமிழக அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு காவல்துறையை ஜனநாயகப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.